நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏஇடபிள்யூவில் ஒர்க் பண்ணுற ஆடம் கோல்பேட் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து நான் எப்போ அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் த ஃபைனல் பாஸ் த ராக் அவர்கள் போன வருஷம் 2024ஓட டபிள்யூடபிள்யூவோட அவரோட சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது ஆடம் கோல்பேட்டாக இருக்கிற நம்மளோட எட்ஜ் அவர்கள் ஏஇடபிள்யூ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக ஏஇடபிள்யூ இருக்காரு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏஇடபிள்யூவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டபிள்யூடபிள்யூ ஒர்க் பண்ண ரெஸ்லர்ஸும் அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து உருவான ரெஸ்லர்ஸும் இப்போ வந்துட்டு அங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டேலண்டான ஒரு ஷோ தான் நம்ம ஏஇடபிள்யூ. ஸோ ஏஇடபிள்யூ கிட்ட என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா அவரோட வியூவர்ஷிப் தான். ஸோ டபிள்யூடபிள்யூ ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர முரளி அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் என்னதான் இருந்தாலும் இங்கே இருக்கிற பெரிய ரெஸ்லர் டபிள்யூடபிள்யூ இருக்க பெரிய ரெஸ்லரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய பேரை சொல்லலாம். அந்த வரிசையில் நம்ம எட்ஜ் அவர்கள் ஆடம் கோல்பேட்டா இப்போ இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நிறைய பேர்கிட்ட தோக்குறாரு, நிறைய பேர்கிட்ட சில பேர்கிட்ட ஜெயிக்கிறாரு. நிறைய யங்ஸ்டர்ஸோட மேட்சஸ் வரணும்னு சொல்லிட்டு தான் டபிள்யூடபிள்யூ விட்டு ஏஇடபிள்யூக்கே அவர் போனார். அதுக்கான முக்கிய காரணமே அதுதான். நான் வந்துட்டு யங்ஸ்டர்ஸோட வந்துட்டு நிறைய மேட்சஸ் மோதணும், அவங்கள வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எட்ஜ் அவர்கள் ஆடம் கோல்பேட்டா வந்துட்டு ஏஇடபிள்யூல ஒர்க் பண்ணுறாருங்க. இப்போ வந்துட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது ஏஇடபிள்யூல இருக்கிற ரிட்டையர்மெண்ட் அவர் எப்போ கொடுப்பாரு அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நான் வந்துட்டு ஏஇடபிள்யூ விட்டு நான் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. ஏஇடபிள்யூ மட்டும் இல்லை, ஒத்துமொட்ட ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் வந்துட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்ஜ் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆடம் கோல்பேட்டா. ஸோ 2 வருஷம்னா இந்த வருஷம் 27க்குள்ளே வந்துட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுவார்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது நம்ம எட்ஜ் அவர்கள். அண்ட் ரெண்டாவது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஃபைனல் பாஸ் த ராக் அவர்கள். த ராக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் யாருமே எதிர்பார்க்கல அவர் வந்துட்டு டபிள்யூடபிள்யூ இவ்வளோ ஆக்டிவாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் 2024 டபிள்யூடபிள்யூக்கே ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு வருஷம்னு சொல்லலாம், ஒரு நல்ல ராசியான வருஷம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல மேட்சஸ் நல்ல நல்ல மேட்சஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மூமெண்டம்லாம் நடந்தது. அந்த வரிசையில் நம்ம ராக் அவர்கள் வந்து ரோமன் ரெயின்ஸோட மோத வேண்டியது, பட் மோதாமல் வந்துட்டு ஒரு டாக் டீமோட மேட்ச் போய் கோடி ரூட்ஸோட சின்ன ஃபீடு போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வராமல் இருந்தார். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு ஜான்சினாவோட அந்த ஒரு ஹில்டன் அது ஒரு முக்கியமான காரணமாக இவரும் இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட ராக் அவர்கள் வந்துட்டு போன வருஷம் 2024ஓட சேலரி மட்டும் எவ்வளோ அப்படின்னா $12.5 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காராங்க. ஸோ இது மட்டும் அவரோட அப்பீரன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ ஒத்துமொட்ட அப்பீரன்ஸ் ராஸ் மேக்டவுன் அப்புறம் ரெஸ்லைமினெல்லாம் ஃபைட் பண்ணார் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்த்து போன வருஷம் 2024ஓட ராக்கோட சம்பளம் வந்துட்டு $12.5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காராங்க. ஸோ கேட்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் போன வருஷத்தோட அதிகமான சேலரி ஹையஸ்ட் வந்துட்டு இவராக தான் இருக்கும் வாங்கினவராக இருந்தால். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீலாக இருக்குதுங்க ராக்கோட சேலரி. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா $12.5 மில்லியன் கிட்ட வந்துட்டு 2024 வருடத்தில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல, அதை பீட் பண்ணுவாரா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் கம்மியான அப்பீரன்ஸ் தான் டபிள்யூடபிள்யூ இப்போ கொடுத்துட்ருக்காரு. அவர் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தது அதோட நம்ம பார்க்குறதே இல்லை. ஸோ பார்க்கலாம், அவர் ரிட்டர்னுக்கு நிறைய பேர் அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. த ஃபைனல் பாஸ் த ராக் அவர்கள்.